Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 6 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர், நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி 6:30 to 7 சாப்பிட்றேன். ஆனா நான் வந்து வாக்கிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு 7:30 மணி to 8:30 அந்த மாதிரி நான் வந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா வந்து போகலாம். நீங்க நைட்ல வந்து வாக்கிங் போறது இன்னுமே ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிட்டது 6:30 to 7:30 இருந்தாலும் 6:30 to 7 முடிச்சாலும் நீங்க 7:30 மணி போல நீங்க வாக்கிங் போறீங்க அப்படின்னா 8:30 வரைக்கும் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்து வரும். அது போக அந்த நல்ல தூக்கமுமே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால பகல்ல தூங்காம அந்த நைட் தூக்கத்தை கரெக்டா தூங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து தூக்கம் நல்லா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் வந்து பெஸ்டா இருக்கும், இந்த நைட் வாக்கிங். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்குமே இந்த வாக்கிங் ரொம்ப நல்லதுங்க. வாக்கிங் மட்டுமே போய் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் இதே டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா என்னன்னா நல்லா வந்து கையை அசைச்சு நல்லா வந்து வாக்கிங் போங்க. நம்ம பாடி ஃபுல்லா ஆக்டிவ் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து வாக்கிங் போகும்போது கண்டிப்பா வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க வந்து நியூட்ரிஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் வந்து ஸ்மால் டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டா கூட நான் வந்து என்னால அது வந்து கொடுக்க முடியாது. நான் வந்து ஒரு நியூட்ரிஷன்லாம் கிடையாது, நான் ஒரு கோச் கிடையாது. நான் வந்து என்னோட இதுதான் வந்து யூடியூப்ல எல்லாருமே ஷேர் பண்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சிஸ்டர். சோ அதனால அதுதான் வந்து சொல்றேன். ஏன்னா அதை கேட்டீங்க. ஆனா அவங்க வந்து சிஸ்டர்னு அன்பா தான் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நம்ம வந்து ரிப்ளை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தலைவலி வருது சிஸ்டர். இந்த சுகரையும் டீ காஃபி அவாய்ட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ரைஸ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணதும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்து வருது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் சாப்பிட்டு பழகிட்டோம், அதை வந்து நம்ம நிப்பாட்டிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அப்படிதான் இருக்கும். அது வந்து நம்மளே வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாதான் வந்து முடியும். சரிங்களா? அதனால நீங்க வந்து உங்களால முடியல அப்படின்னா நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களோட வெயிட் லாஸ்ன்றது உங்களோட கையில. சரிங்களா? ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான் நான் வந்து கொடுக்க முடியும். நீங்க வந்து நான் வந்து கொஞ்சமா குடிச்சுக்கலாமா சிஸ்டர், நான் வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து உங்களை ஆர்டர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது சிஸ்டர். உங்களோட உடம்பு, உங்களோட ஹெல்த்தை நீங்க வந்து யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அது பயன்படுத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்புறம் நான் வந்து 2 times மட்டும் வந்து சாப்பிடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. 2 வேளை மட்டும் சாப்பிடாதீங்க. நான் வந்து ஒரு ஹெல்தியான வேலை சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம். பட்னியா கடந்துதான் நம்ம வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப கெடுதி. ஒரு விஷயத்த பண்ண போய் 4-5 விஷயத்த இழுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சோ அதனால புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 3 வேளை சாப்பிட்றதையும் நல்லா புரோட்டீன் ஃபைபர் இதை தான் நான் வந்து காமிக்கிறேன். நல்லா சாப்பிட்டு வந்து வெயிட் லாஸ் பண்றதுதான் ஒரு ஹெல்தியான வே. சரிங்களா? நம்மளோட உடம்புல இருக்க பாதி பிரச்சனைகள் இதனால வந்து போகும். நீங்க வந்து பட்னியா கடக்க இந்த மாதிரி சொல்றீங்க, 2 வேளை தான் சிஸ்டர் சாப்பிடுறேன், அதுவும் வந்து காய்கறி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு விஷயங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பட்னி கடந்து நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து பண்றது நல்லது கிடையாது. சோ அதனாலதான் சொல்றேன், இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றது எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. மெயின்டைன் வந்து ரொம்ப ஈஸிங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து அப்பப்போ சாப்பிட்டுட்டு ரைஸ் கூட நம்ம வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைனும் பண்ணலாம். சரிங்க? அப்பயுமே நம்ம வந்து டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் ஏறும்போது எந்த ஃபுட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது மறுநாள் நம்ம அதை வந்து கம்மி பண்ணி அப்படி வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் மெயின்டைனுமே. சரிங்களா? எதுவுமே நம்ம கையில தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் வீடியோ கூட ஒரு 4 months நான் ஒரே வெயிட்ல வந்து மெயின்டைன் பண்ணியும் காட்டியிருக்கேன். அது ஷார்ட்ஸ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து
கொள்ளு ரெசிபிஸ் வந்து போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. கொள்ளு பருப்புன்னு எடுத்தாவே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய ஃபைபர் வந்து இருக்கு. ஃபைபர் தாங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த ஃபைபர் வந்து அதிகமா இருக்கனால நீங்க வந்து நான் ஆல்ரெடி 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில கூட காமிச்சிருந்தேன். கொள்ளு பருப்பை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து பண்றது, இல்லைன்னா கொள்ளு பருப்பை வேக வச்சே சாப்பிடலாங்க. சும்மா வேக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா கொள்ளு பருப்புல துவையல் பண்ணி பரட்டி சாப்பிடுறது, அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பை வேக வச்சு கடைஞ்சு தாளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அவிச்சு சாப்பிடுறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரு ஆப்ஷனா இருக்கும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஈக்குவல் தான் நம்ம இப்போ வந்து பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நைட் சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 7 சாப்பிட்றோம் இல்லையா? நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து 9:30 to 10 தான் சாப்பிடுறேன். அப்படிங்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம அதை தான் வந்து பண்றோம். சோ அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லயும் அதுதான். இப்போ அந்த டின்னர் முடிச்சிடறோம் இல்லையா? டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி, கிரீன் டீ, இந்த மாதிரி விஷயங்கள் அதுலயும் அததான் சொல்றாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லயும். சரிங்களா? சோ இந்த டைமிங் தான் பெஸ்ட்டுங்க. 12 hours வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ல இருக்கிற மாதிரியும் 8 hours வந்து சாப்பிடுறது, இதுதான் வந்து பெஸ்ட் டைமிங். சரிங்களா? நம்ம வந்து 8 hours வந்து சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 hours நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அந்த ஃபாஸ்டிங்னா எப்படின்னா சாப்பிடாம இருக்கும்ல, இந்த 6:30 to 7 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி இந்த மாதிரி ஆகாரங்கள் தானே குடிக்கிறோம். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி தானே குடிக்கிறோம். சோ அதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சரிங்களா? இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல அந்த ஃபாஸ்டிங் டேஸ் டைம்ல வந்து இதெல்லாம் குடிக்க கூடாதா அப்படின்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த மாதிரி தண்ணி, கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிக்கலாம். அதுவும் சொல்லுங்க. ஜீரக தண்ணியா இருக்கட்டும், இல்ல ஒரு இஞ்சி கொதிக்க வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், ஓமம் தண்ணியா இருக்கட்டும், பட்டையெல்லாம் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சுக்கலாம் வித்தவுட் சுகர். நான் இப்பவும் சொல்றதுதான் அந்த ஃபாஸ்டிங் டைம்ல அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிஸ்டர் சில பேர் வந்து 1 dayல 1 kg வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்னன்னா 100 கிராம் 200 கிராம்னு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, கிராம்ஸ்ல வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க ஹெல்தியான வே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாள் 1 kg வந்து குறைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்த பண்றோன்ற அர்த்தம். இப்ப வந்து மைல்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையறதா ஒரு ஹெல்தியான வே. சரிங்களா? இப்ப வந்து நம்ம வந்து அதிகமா எதையும் தவிர்க்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம நம்ம வந்து ஒரு ஹாப்பியா ஒரு விஷயம் வந்து பண்றோம், ஹெல்தியான வேலை பண்றோம். சரிங்களா? அதனால இதுதான் வந்து பெஸ்ட். ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆனாலும் நம்ம வந்து ஹெல்தியா வந்து பண்றோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஃபாஸ்டா பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வியாதியை இழுத்துக்கிட்டோட என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது ரொம்ப பிரச்சனைங்க. அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சிக்கன் ரெசிபிஸ் வந்து சொல்லுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சிக்கன் ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய அந்த 30 daysல பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கூட எங்க வீட்டுல சிக்கன் தான். கண்டிப்பா நாளைக்கு நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு இப்போ நான் வந்து இந்த வீடியோல பாப்பீங்க. சிக்கன் ரெசிபிஸ் நிறையவே இருக்குங்க. இப்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணிக்கலாம். சிக்கன் 65 அந்த வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறோம் இல்லையா? குழம்பு சிக்கனை வந்து மேக்சிமம் எடுத்துக்கோங்க. ஆயில் நிறைய இல்லாம சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் வந்து இருக்குங்க. இப்ப நைட் டின்னருக்குலாம் அந்த சிக்கன் 4-5 பீஸ் சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஃபில்லிங்கா இருக்கும். நமக்கு நைட்டுக்கு அதிக அளவுக்கு பசியும் எடுக்காது. அப்போ சிக்கன் எல்லாம் சாப்பிடலாம். சரிங்க? நிறைய பேர் கேக்குறீங்க. அதை வந்து எடுத்துக்கிறது தான் முக்கியம். ஆயில் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. ஓவர் மசாலாவும் இல்லாம ஆயிலும் இல்லாம நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா ரெசிபிஸ் வந்து பண்றேன். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபிஸ் வந்து நான் பண்ணிருக்கேன். அதுவும் வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து பாருங்க அப்படியே. அதுக்கப்புறம் சத்து மாவு சாப்பிடலாமா சிஸ்டர்? ஸ்கூல்ல கொடுக்குற சத்து மாவு அப்படின்னு சொல்றீங்க. அதுல வந்து இனிப்பு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க சிஸ்டர்ஸ். வெல்லமோ இல்ல நாட்டு சக்கரை எதுவா இருந்தாலும் அது வந்து நல்லது இல்லை நமக்கு வெயிட் லாஸ்க்கு. சோ சத்து மாவு சாப்பிட வேண்டாம். நிறைய பேர் அதை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப நார்மலா சத்து மாவு பிளெயினா இருக்கும்ல, அதை வந்து கஞ்சி கிண்டி குடிக்கிறது அந்த மாதிரி. சுகர் மட்டும் நமக்கு வேணாம், அதுதான். அப்புறம் கோதுமையில எக் போட்டு நான் தோசை ஊத்தி சாப்பிடலாமா சிஸ்டர்? அது வந்து கலோரிஸ் அதிகமாயிருமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலோரிஸ் உள்ள அந்த தேங்காய் சட்னி அந்த மாதிரி எடுத்துக்காம தக்காளி சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 சைடும் பேலன்ஸ் பண்ணணும். குவான்டிட்டி கம்மியா எடுக்கணும். அப்போ ஒரு தோசை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி வந்து யோசிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப கிரேவிங்ஸா சிஸ்டர், என்னை மீறி நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து ஏதாவது சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. சாப்பிட்டீங்களா?
சரி முடிஞ்சிருச்சு, அது அந்த டேவை விட்டுருங்க, மறுநாள் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நம்மளோட இதுங்க. சம்டைம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அப்ப இதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாளும் திருப்பியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம நெக்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா டயட் ஃபுட் வந்து நான் சொல்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் சாப்பிட்ட உடனே வாக்கிங் வந்து பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. சாப்பிட்ட உடனே ஏதாவது வேற ஏதாவது வேலைகள் பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. ஏன்னா மதிய நேரம் சாப்பிட்ட உடனே நம்ம வந்து படுப்போம், அது வந்து ரொம்பவே கூடவே கூடாதுங்க. நம்ம வந்து சாப்பிட்டதும் ஏதாவது ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி, பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இப்ப நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு தான் நான் உங்களை வந்து வாக்கிங் போக சொல்றேன். எப்படின்னா தூங்க போறதுக்கு 9 மணிக்கு தூங்குறோம்னா 8 மணிக்கு நீங்க வாக்கிங் போங்க, அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? சாப்பிட்ட உடனே நீங்க வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் ஸ்பீடா நடப்போம் இல்லையா, அது வேணாம். வயிறு வலி இந்த மாதிரி எல்லாம் வரும். நீங்க வந்து பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேற ஆக்டிவிட்டி, ஒரு துணி மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அந்த தூக்கத்துல இருந்து நம்ம வந்து இது பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான். அதுக்கப்புறம் நேத்து வெயிட்டை விட இன்னைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமா காட்டுது சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே வெயிட் வந்து பிளக்சுவேஷன், நம்பர்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. உங்களோட வெயிட் எல்லாம் ஏறுச்சுலாம் இருக்காது. அது அந்த பிளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு நீர் சத்தா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கரெக்டா உங்களோட இதை வந்து பண்ணுங்க. எப்படி சிஸ்டர் நீங்க வந்து ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் தனித்தனியா சமைச்சிட்டு இருக்கீங்க, எரிச்சலா இல்லையா, கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதெல்லாம் கஷ்டம். எப்படின்னா நான் மேக்சிமம் அவங்களுக்கும் சேர்த்துதான் வந்து பண்ணுவேன். ஒரு சில விஷயம் இப்ப எனக்கு வந்து ரைஸ் அவங்களுக்கு வடிக்கிறேன்னா அதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றேன். அதுதான் சிம்பிளான வேலை, அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நானும் உங்களை மாதிரி தான். சரிங்களா? எனக்கும் எக்ஸ்டெண்டடா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனா அதுக்கு அப்புறம் நான் சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அதான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். எதுவுமே எது சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிதான். நம்ம மனசு வச்சா நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ், சனி ஞாயிறு லீவு அப்படின்னா வச்சுக்கோங்க, அன்னைக்கு கொஞ்சம் லேசியா இருக்கும். ஆனா திங்கக்கிழமை அவங்களுக்கு ஸ்கூல் இருந்தா நம்ம கரெக்டா அதை எடுத்து செய்யறோம் இல்லையா, 5 மணிக்கு எந்திரிச்சாலும் நம்ம அந்த வேலையை செய்யறோம் இல்லையா, அப்ப நம்ம நினைச்சாதான் அது முடியுது இல்லையா. அந்த மாதிரிதான் எதுவுமே நம்மளால முடியும்னு நினைச்சோம்னா முடியும். சரிங்களா? அது வந்து நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதீங்க. பிஸ்கட் வந்து சாப்பிடக்கூடாது. மேக்சிமம் மைதால தான் வந்து பிஸ்கட் வந்து பண்ணுவாங்க, அதுல சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால அது வந்து சேர்க்கவே கூடாது. சரிங்களா? பிஸ்கட் வந்து சேர்க்க கூடாது. அப்புறம் என்னால டீ அவாய்ட் பண்ணவே முடியல சிஸ்டர், கொஞ்சமா நான் வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாமா, குடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் மறுபடியும் சொல்றதுதாங்க, உங்களோட வெயிட், உங்களோட உடம்பு, நீங்க வந்து லாஸ் பண்ண போறது. சோ இத பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றத நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க ட்ரை பண்றது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் வெயிட் வந்து கரெக்டா இருக்கு சிஸ்டர், ஆனா வயிறும் எனக்கு இந்த கை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, கைக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து எக்ஸசைஸ் யூடியூப்ல போட்டாலே வரும், அதை வந்து பண்ணுங்க. நீங்க நார்மலா இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட கை மட்டும் நல்லா குறையும். அதே மாதிரி வயிறுக்கும் பிளாங்க் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரு நிமிஷம் அந்த படுத்துட்டு பண்றது பிளாங்க்னு போட்டாலே வரும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மசாலா ஓட்ஸ் நேற்று நீங்க வந்து சாப்பிட்டுருந்தீங்க சிஸ்டர், அது சாப்பிடலாமா அப்படிங்கிறதுங்க. சாப்பிடலாம், தாராளமா. ஏன்னா ஓட்ஸ் அதுல மசாலா கலந்து சாப்பிடுறோம், அவ்வளவுதானே. நம்ம வந்து வீட்லயே கூட அந்த மசாலா ஓட்ஸ் பண்ணலாம். சம்டைம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டா நூடுல்ஸ் சாப்பிடறோம் இல்லையா, கோதுமையில பண்ற நூடுல்ஸ், அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? எப்பயாவது சாப்பிட்டுக்கலாம். வீட்லயும் இந்த மசாலா இந்த ஓட்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா உப்புமா பண்றது, இந்த மாதிரி நம்ம வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? டேஸ்ட் கொஞ்சம் நமக்கும் தேவைப்படுது இல்லையா, அதனால சாப்பிட்டுக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி வாக்கிங்ல தான் என்னோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணேன். நிறைய பேர் அதை கேட்டுட்டே இருக்கீங்க. நல்லா வாக் பண்ணணும், ஒரு நல்லா கையை அசைச்சு நம்ம ஃபுல் பாடி வந்து ஆக்டிவ் ஆகணும், அந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணணும். சரிங்களா? உங்க வெயிட் அப்படியே இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து மெயின்டைன் தாங்க பண்ண போறேன். உங்களுக்காக ஃபுட் ஐடியாஸ் கொடுக்கறதுனால நான் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலயும் ஒரு சிலர் வந்து புதுசா வந்தவங்களா இருக்கலாம், இல்லாட்டா வீடியோஸ் பார்க்காதவங்க வீடியோ தெரியல அப்படி கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது, நான் வந்து மெயின்டைன் தான் பண்றேன். ஜஸ்ட் நீங்க நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களோட வீடியோஸ்கள் ஹெல்ப்பா இருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதாலதான் நான் வந்து இதை பண்றேன். சரிங்களா? சோ அதனால என்கிட்ட இருந்து வெயிட் லாஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
டேட்ஸ் பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடலாம், 1 இல்ல 2 அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. அது வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த நட்ஸ் கூட அதையும் வந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்டா முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்ஸ் சாப்பிடுறீங்க அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸை வந்து கட் பண்ணிடுங்க, அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. பஞ்சாமிர்தம் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பஞ்சாமிர்தம் சாப்பிடவே கூடாது, ஏன்னா அதுல வந்து நிறைய ஸ்வீட் எல்லாமே சேர்த்திருக்காங்க, வாழைப்பழம் சேர்த்திருக்காங்க இல்லையா. வாழைப்பழம் நம்ம வந்து சேர்க்கவே கூடாது சரிங்களா. அதனால பஞ்சாமிர்தம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட உடனே குளிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாப்பிட்ட உடனே குளிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மாச்சி எல்லாமே சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே எப்பவுமே குளிக்க கூடாதுன்னு. சோ அது வந்து செரிமான கூளார வந்து பிரச்சனை பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, உடம்புல ஒட்டாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்கு பண்ணிட்டு நம்ம வந்து ஹெல்தியா பண்றோம். சோ வந்து சாப்பிட்ட உடனே குளிக்காதீங்க சரிங்களா. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட குளிச்சுக்கோங்க. எப்படிலாம் டவுட் வருது பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடவே இல்லை சிஸ்டர், ஃப்ரூட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்க எல்லாருக்குமே எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குவோம், சில டைம் வந்து வாங்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமான ஐடியாவும் இருக்குல்ல. 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் போய் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதும் காட்டியிருக்கேன் சரிங்களா. ஸோ நம்ம மூடு பொறுத்து இருக்கு, நம்ம ஒரு திங்ஸ் வாங்குற பொறுத்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டேன் சரிங்களா. அடுத்தடுத்து நான் காமிப்பேன். அதனால ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளதை வந்து சாப்பிடாதீங்க. இந்த மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து சாப்பிட வேண்டாம். வித்த எல்லா பழமும் வந்து கொய்யாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபைபர் இருக்குங்க, நீங்க வந்து சாப்பிடலாம். நவாப்பழம் இது எல்லாமே சாப்பிடலாம். வாழைப்பழம் கம்ப்ளீட்டா சாப்பிடாதீங்க. மாம்பழம் வந்து ஒரு 1/2 பீஸ் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. அவ்வளவுதான். பழங்கள்லாம் ரொம்ப நல்லதுதாங்க. ஸ்வீட்னஸ் அதிகமா உள்ள பழங்களை எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு டிப்ஸ் எல்லாமே ஓகேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 58.25 வந்து இருக்கு. சூப்பர். எனக்கு வந்து இந்த வெயிட் மெயின்டைன் ஆனாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, ஒரு சில பேர், அதனால வந்து அவங்களுக்காக சொல்றேன். ஆல்ரெடி நான் இதுக்கு மேல லாஸ் ஆனேன்னா என் மூஞ்சியை என்னாலே பார்க்க முடியாது. ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்டமக்ல வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். சுடு தண்ணியா ரொம்ப சூடா குடிக்காதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. லைட் வார்ம் வாட்டரா வந்து குடிங்க, வெது தண்ணி மாதிரி. அதுதான் வந்து காலைல நான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன் வீட்டுல இருக்கவங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தவங்க இப்போ பக்கத்துல குடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கும் ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, எதையுமே நம்ம வந்து சாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது டேஸ்டியா சாப்பிடணும் போல இருந்தது. சரி, பதாஞ்சலியில ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன், அதுதான் வந்து பண்ண போறேன். சரி, அது கூட வந்து முட்டையை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் சேர்த்து அதுக்கப்புறமா முட்டையை வந்து உடைச்சு ஊத்தி உப்பு வந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வரமிளகாய் ஃபிளேவர் வந்து என்னோட அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்பவுமே அதை சாப்பிடும் போதெல்லாம் அம்மாவோட நினைப்பு வந்து வரும். ரெசிபிஸ் வந்து சிம்பிளா இருக்கும், ஆனா அம்மா கையில சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட் தானே, அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் ஆட்டா நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு அந்த மசாலா போட்டு சும்மா வேக வச்சு எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அது கொஞ்சமா எடுத்துட்டு முட்டை பொரியல் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு 2 முட்டை அளவுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் அப்போ சாப்பிட்டுக்கலாம் எப்பயாவது ஒரு தடவை. இந்த மாதிரி அதே மாதிரி பாஸ்தாவும் இந்த மாதிரி கோதுமையில பண்றதெல்லாம் வந்து இருக்கு, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து மில்லட்ஸ்ல பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அப்பப்போ கொஞ்சம் டேஸ்டியாவும் சாப்பிட்டுக்கோங்க. இல்லாட்டினா நமக்கு வந்து ஒரு மாதிரி விரக்தியா வந்து இருக்கும் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் குடிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து எப்பயும் மோர் வந்து கொடுப்பேன் இல்லையா, அதை போய் கலக்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி, சிக்கன் குழம்பு தான் வந்து பண்ண போறேன். என்னடா வெஜிடேரியனா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிருந்துருப்பீங்க இல்லையா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது தான் நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி. அதனால கிழமையும் பார்க்க மாட்டோம், இந்த கிழமையெல்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை, எப்போ தோணுதோ அப்போ வந்து சாப்பிட்ருவோம். அதனால இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வந்து பண்ண போறோம். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உலைய வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு, அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டுலாம் போட்டு வேக வச்சுட்டேன், கூட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து சுரக்காய் கூட்டு தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதனால காய்க்கு எப்பவுமே ஏதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா ஃபைபருக்கு, அதுக்காக இந்த நீர்க்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா
சாப்பிடுங்க கூட்டு பொரியல்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரக்காய் பூசணிக்காய் எல்லாம் இந்த ஜூஸ் மாதிரி பண்ணி கூட குடிக்கலாம். நமக்கு தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்திருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து வாங்கி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை மேல ரூம்ல வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்துச்சா, ஸோ நாமளே தூக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய டபுள் வச்சு தூக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போகலாம். ஏன்னா அவங்க வந்து டோர் டெலிவரி தான், மேல வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் பாவம் அவங்களாம் அலையவங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே எப்பயுமே வாங்கிடுவேன். கேட்டுக்கு உள்ள வந்து வைக்க சொல்லிடுவேன். அந்த மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்தி கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா பருப்பு எல்லாமே வெந்துருச்சா, அதுல வந்து நம்ம சுரக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா வந்துருச்சுன்னா போதும். கடைசியா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். சரி, இந்த சைடு வந்து சிக்கன் குழம்புக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டோம்னா அதுவும் குழம்பு ரெடி ஆயிடும் இல்லையா. அதனால கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு, அது கூட வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து சிம்பிள் குழம்பு தான், நார்மலா ரொம்ப மசாலாலாம் இல்லாம இருக்கும். தக்காளி கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது ஆயில் நிறைய எடுத்துக்க கூடாது, மசாலா ரொம்ப இல்லாம ஃப்ரைட் ஐட்டம் இல்லாம நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லாவே சாப்பிடலாம். நிறைய புரோட்டீன் வந்து இருக்குது. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கிறேன். சில டைம் வந்து மாத்தி மாத்தி சேர்த்துருவேங்க, இல்லைன்னா வெங்காயம் வதங்கினதுமே சேர்த்துருவேன். எனக்கு வந்து மறந்துட்டேன், அதனால வந்து தக்காளி வதங்கினோமே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வதங்கிட்டு இருந்தது. சரி, இங்கிட்டு கூட்டுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். கூட்டு வந்து அந்த சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை இருந்தா கூட தூவிக்கலாம், கருவேப்பிலையும் இல்லைனால நான் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். காரத்துக்கு ஏற்ப இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தானே பண்றேன், அதனால வந்து தேவையான தண்ணி ஊத்திட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். சிம்பிளா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராமத்து ஸ்டைல்ல வந்து இருக்கும். கடைசியில கொத்தமல்லி தலை எல்லாம் தூணிங்கன்னா வச்சுங்க அட்டகாசமா இருக்குங்க. சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதம், இதுக்கு மூணுக்கும் அல்டிமேட்டா இருக்கும். வீட்டுல இருக்கவங்களுக்கு சாதம், அது கூட வந்து சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா அது கூட சிக்கன் குழம்புலாம் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ரவை களி தான் வந்து கிண்டுறேன். எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க ரவை களி எப்படி சிஸ்டர்னு. புது சொந்தங்களுக்காக சொல்றேன். சும்மா நார்மலா தண்ணி வந்து எடுத்துக்கோங்க, அதுல ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு கிண்ட வேண்டியதான் இந்த மாதிரி களி பதத்துக்கு. அவ்வளவுதான். ஒரு சில ரவைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கேசரி கேபிள் ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கிண்ணம் என் கைக்குள்ள அடங்குது பாருங்க, அதுல தான் எடுத்திருக்கேன் களி எனக்கு சாப்பிடறதுக்கு. அதுல ஒரு 3 பீஸ் சிக்கன் வச்சு குழம்பு எடுத்திருக்கேன். சுரக்காய் கூட்டு வந்து நிறைய எடுத்திருக்கேன். இப்ப சிக்கன்ல புரோட்டீன் இருக்குன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சுரக்காயில வந்து ஃபைபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவா கரெக்டா எடுத்துக்கணும். இப்போ ரவக்களிலையும் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சது சும்மா இருக்கக்கூடாதுங்க, மதிய நேரத்துல நல்லாவே தூக்கம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு துணி எல்லாத்தையுமே மிஷின்ல முதைய போட்டு விட்டுருந்தேன். அதை எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு நிறைய பூ வேற பூத்து இருந்தது, மல்லிகைப்பூவும் ரோஸும். அது எல்லாமே பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா அப்புறமா சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படியாவது சொல்லிட்டு நான் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே இருந்ததுல அதையும் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, அவங்களுக்கு எல்லாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டயத்துல உங்களுக்கு பசிச்சா மட்டும் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியா, மற்றபடி நீங்க வந்து எடுத்துக்க வேணாம், கட்டாயமா எடுத்துக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பிளாக் காஃபி இந்த மாதிரி ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய குடிங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீ, அப்புறம் கிரீன் டீ இந்த மாதிரி நிறைய குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு 6 மணி ஆயிடுச்சு. நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சுரக்காய் கூட்டு நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பீஸ் 2 சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ஃபில்லிங்கா வந்து இருக்கும். நமக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதுவே எனக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதனால நான் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் இட்லி தான் ஊத்துனேன். ஏன்னா சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால இட்லி எல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மில்லட்ஸ்ல வந்து பண்ணி சாப்பிடுங்க, சாப்பிடலாம். அதே மாதிரி ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ண முடியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் ரைசஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நம்மள வந்து சின்ன சேஞ்சஸ் தான், அது ஒரு வாரம் பழகிடுச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு வந்து அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கிளீன் பண்ணிட்டேங்க, பாத்திரம்லாம் கழுவி எல்லாமே முடிச்சிட்டேன்.
ஸோ இன்னைக்கு வந்து கடைசியாக தண்ணி தான் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 6:30 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்றனால உங்களுக்கு பசிக்கும் அப்படின்றனால நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்கலாம். க்ரீன் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, இஞ்சி போட்ட தண்ணி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து டைவர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.